على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாக. ஸலவாத்தும் ஸலாமும் சன்னிமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த அவையின் தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய தகுதி மிகுந்த தலைமை ஆசிரியராகவும், சுந்தர நபியின் 16ஆம் ஆண்டு மீலாது சீரத் தொடர் சொற்பொழிவினுடைய இந்த விழாவினுடைய தலைவராகவும் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய மிஸ்பாஹ் என்ற ஒளிவிளக்காக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் கிபிலா அவர்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளி விளக்குகளாகிய உலமா பெருமக்களே, மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கருணையுள்ள ரஹ்மானாகிய அல்லாஹ் ரஹ்மத்தான இந்த மழை பொழியக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை வேண்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு இணங்க, ரஹ்மத்தான மழை பொழியும் நேரம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுந்தர நபியினுடைய புனிதமான இந்த மீலாது விழா நிகழ்ச்சியிலே அமர்ந்து ஆனந்தம் அடையக்கூடிய நம் அனைவரையும் நாளை மறுமையிலே சொர்க்கச் சோலையிலே ஒன்று திரட்டி அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத்தையும், அன்னாருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌதர் தண்ணீரை அருந்தி தாகம் தீரக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய புலம்பெயர்ந்து செல்லுதல் என்ற இந்த தலைப்பை சர்வதேச நிலையில் ஒரு கண்ணோட்டமாக பார்த்து படிப்பினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையில் ஹிஜ்ரத் என்பது ஒரு முக்கியமான வணக்கமாக, வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசியமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஹிஜ்ரத்தினுடைய துவக்கமே மனித இனத்தின் ஆதி தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கலோகத்திலிருந்து பூமிக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு வந்த நபிமார்களில் அதிகமான பேர் அல்லாஹுக்காக தங்களுடைய சொந்த பூமியை விட்டுவிட்டு இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹுக்காக வேண்டி இந்த தியாகத்தை செய்து புலம்பெயர்ந்தார்களே, அது சர்வதேச வகையில் நம்முடைய கண்ணோட்டத்தில் நமக்கு பெறக்கூடிய படிப்பினை என்ன என்ற ரீதியில்தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிமார்களில் அதிகமான பேர் ஹிஜ்ரா என்ற இந்த புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்க்கும்போது
கப்பலிலே அல்லாஹு தஆலா ஏறச் சொன்னான். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட நபர்களை கப்பல் சுமந்த நிலையிலே உலகத்தின் பல பாகங்களுக்கு அது அந்த முஃமின்களை அழைத்து கொண்டு சென்றது. அவர்கள் பிறந்து வளர்ந்த இடம் ஒன்று, கப்பல் சென்று நின்ற இடம் இன்னொன்று. அந்த இடத்திலே சென்றதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆவை சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மக்களும் கேட்டார்கள். ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலீன். இறைவா, நான் இறங்கக்கூடிய இந்த இடத்தை பரக்கத் பொருந்திய இடமாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஹிஜ்ரா என்ற இந்த புலம்பெயர்தல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயணம் இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் ஒரு பெரிய தொய்வு என்பது ஏற்படும் என்பதற்கு நபிமார்களினுடைய வரலாறுகள் நமக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நிகழ்ச்சியை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று மறைந்து வாழக்கூடிய பூமி பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அல் ஹிப்ரான் என்று வரலாறு கூறக்கூடிய அல் ஹலீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு ஊர். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலினுடைய மத்திய பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி ரிப்கா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடங்கியிருக்கிறார்கள். இன்று சென்றாலும் அங்கே ஜியாரத் செய்ய முடியும். ஆனால் அவர்கள் பிறந்த ஊர் எது? ஈராக். ஈராக்கிலே பிறந்து பல நாடுகளை சுற்றி வந்து கடைசியாக பலஸ்தீனிலே வாழ்ந்து அங்கேயே மறைந்து வாழக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து மக்களாலும் தங்களுடைய முன்மாதிரியான ஒரு வழிகாட்டி என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உள்ள மகத்தான ஒரு மாணவியாக திகழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய இந்த செயல் ஹிஜ்ரா என்ற இந்த பயணத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவினர் என்ற அடிப்படையிலே அவர்களும் பிறந்து வாழ்ந்த அந்த ஊரை விட்டும் அவர்கள் பயணம் செய்து ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோடு சண்டை போடுகிறார். சண்டை போட்ட அந்த மனிதருக்கு சப்போர்ட்டாக சென்றவர்கள் லேசாக ஒரு அடி அடிக்கிறார்கள். அந்த அடியின் காரணத்தினால் எதிர்த்தரப்பிலே இருந்த அந்த எதிரி இறந்து விடுகிறார். அடுத்த நாளும் அதே மனிதன் இன்னொருவரோடு சண்டை போடுகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவிக்கு அழைத்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நேற்றும் இப்படித்தான் நீ என்னை அழைத்தாய், பிரச்சனையில என்னை மாட்டிவிட்டாய், திரும்பவும் என்னை அழைக்கிறாயா என்று அவனை நோக்கி அடிக்க சென்ற போது அவன் கத்தி கூச்சலிட்டு, மூசா ஒருவரை கொன்று விட்டார், என்னையும் கொலை செய்ய முயற்சி செய்கிறார் என்று சொல்லி ஊர் முழுவதும் பரப்பிவிட்டார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மிஸ்ர் தேசத்தை விட்டு, எகிப்தை விட்டு மதியனை நோக்கி பயணமாகிறார், ஹிஜ்ரத் செய்கிறார். அங்கே சென்று பல நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகளை திருமணம் செய்து குடும்பத்தோடு என்ன செய்கிறார்கள்? திரும்ப மிஸ்ருக்கு வருகிறார்கள். ஒரு அழைப்பாளராக வந்தார்கள். ஆதிக்க சக்தியால் அநியாயங்களை கட்டவிழ்த்துவிட்ட ஃபிரௌனுடைய பயங்கரமான அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த அரசவையிலே நின்று அல்லாஹ்வுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அசாவை கொண்டு பெரும் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி அந்த ஃபிரௌனையே மண்ணை கவிழ்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஹிஜ்ரத்தினுடைய பயணம். இதனுடைய தொடர்ச்சியாக பல நபிமார்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு நபியையும் அந்த ஊர் மக்கள் நிம்மதியாக வாழ விட்டதே கிடையாது. அந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் மட்டும் உங்கள் பிரச்சாரத்தை விடவில்லை என்றால் கல்லால் அடித்து உங்களை கொன்று விடுவோம், இல்லை என்றால் நாடு கடத்தி விடுவோம் என்றுதான் சொன்னார்கள்.
இப்படி உள்ளூரிலே வாழ முடியாத நிலையில் தாங்கள் பிறந்த ஊர், வீடு, சொத்து, சுகம், குடும்பம், கோத்திரம் அனைத்தையும் விட்டுவிட்டு பெரும் தியாகத்திற்கு மத்தியிலே இன்னொரு ஊரை தேர்ந்தெடுத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு தியாகம் அல்ல, மிகப்பெரிய தியாகம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தினார்கள். இதை சர்வதேச கண்ணோட்டத்தின் வடிவத்திலே பார்க்கும்போது இதிலே மிகப்பெரிய ஒரு பாடமும் படிப்பினையும் நமக்கு இருப்பதை உணர முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய இந்த ஹிஜ்ரத் பயணம், அதற்கு முன்னால் நபித்துவத்துக்கு பிறகு அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த வாழ்க்கை நபியாக 13 வருட காலம். அதன் பிறகு நபியினுடைய 50வது வயது, அதாவது 53வது வயதிலே மதீனாவை நோக்கி பயணமாகிறார்கள். 10 வருட காலம் என்ன செய்கிறார்கள்? மதீனாவிலே வாழ்கிறார்கள். 13 வருட காலம் மக்காவிலே வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை உள்ளூர் மக்களிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடிந்தது. அதை வெளிமக்கள் யாரும் கேட்பதற்குரிய வாய்ப்பும் கிடைக்கவில்லை, அதை அதிகமாக பரப்பவும் முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால், ஹிஜ்ரத்துக்கு முந்திய வாழ்க்கையில் நபி அவர்கள் சொன்ன அந்த போதனை உள்ளூர் மார்க்கம் என்ற ரீதியில் மட்டும்தான் பிரதிபலனை உருவாக்கியது. எப்போது நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனார்களோ உலகளாவிய மார்க்கமாக விருட்சம் பெற்றது, அது விசாலம் பெற்றது. நாம் இதை தெளிவாக பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே நபித்துவத்தை பெற்று பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரண அடித்தட்டு மக்களும், ஏழை எளிய மக்களும், பெண்களும் தான் அதிகமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த மக்கள் அடைந்த துன்பத்திற்கும் சோதனைகளுக்கும் குறைவே இல்லை. அளவு கடந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க சஹாபாக்களை பார்த்து அருகில் இருக்கக்கூடிய ஊர்களை விசாரிக்கிறார்கள், நாடுகளை விசாரிக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய கடல் கடந்து போனால் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இன்றைய எத்தியோப்பியா என்ற நகரம், அன்றைய அபிசினியா என்று சொல்லப்படும் அந்த நகரத்திலே ஒரு மன்னர் இருக்கிறார். கிறிஸ்துவ மன்னர் தான், ஆனாலும் அவர் நல்ல மனிதர், பண்புள்ளவர், பாசம் உள்ளவர், அடுத்தவர்களை அரவணைக்கக்கூடியவர், உதவி உபகாரங்களை செய்யக்கூடியவர் என்றெல்லாம் கேள்விப்பட்டு சஹாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, உங்களால் முடிந்தால் நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த எத்தியோப்பியாவிற்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நபியினுடைய இந்த ஆணைக்கு இணங்க இந்த அமலை, இந்த வணக்கத்தை முதலாக நிறைவேற்றியவர்கள் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாகிய ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவராகிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரும் தங்களுடைய தலைமையில் என்ன செய்கிறார்கள்? 11 நபர்கள், ஆண்கள், 4 பெண்கள் உட்பட மொத்தம் 15 பேர் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அது சாதாரண பயணம் அல்ல. அன்றைய காலகட்டத்திலே டிக்கெட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, அழகா ஜாலியா ஏறி உட்கார்றது, நிம்மதியா போய் சேர்ந்த மாதிரிலாம் இல்லை. பாய்மர கப்பல் போன்ற அபாயகரமான ஒரு படகிலும் கப்பலிலும் அவர்கள் பயணம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்குரிய நிகழ்ச்சி. இந்த நிலையில் கடல் பயணத்தை அவர்கள் நினைத்ததே இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நபி அவர்கள் கடல் பயணம் மேற்கொண்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடல் பயணத்தை நபி அவர்கள் மேற்கொண்டதே கிடையாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டு அபிசினியாவுக்கு செல்கிறார்கள். அப்படி சென்று அங்கே அவர்கள் அகதிகளாக வாழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான சிரமம். இது முதல் ஹிஜ்ரா, நபி அவர்களுடைய உம்மத்துக்கு ஏற்பட்ட முதல் ஹிஜ்ரத். அடுத்து அந்த மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், அந்த நாட்டு மன்னர் அவர்களை ஆதரிக்கிறார் என்று தெரிந்தவுடன்
ஏறக்குறைய 80 நபர்களை கொண்ட ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஆப்பிரிக்காவுக்கு, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்கே அந்த நேரத்தில் அவர்களுக்கு தலைவராக இருந்தவர்கள் யார் தெரியுமா? ஏறக்குறைய 17-18 வயதை உடைய இளம் வாலிபர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தம்பி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதற்கு தலைவராக இருக்கிறார். அங்கே சென்றவுடன் மக்கா காபிர்களுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. நம்முடைய ஊரை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று நிம்மதியாக அவர்கள் இருப்பதா, அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த மக்களை சித்திரவதைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக, மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்களுக்கு எதிராக, அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முந்தி அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இஸ்லாத்தின் மீது பயங்கரமான காழ்ப்புணர்ச்சியோடு இருந்தவர்கள், ஆனால் பெரிய அறிவாளி. அப்படிப்பட்ட அம்ர் இப்னுல் ஆஸையும் இன்னொரு மனிதரையும் அனுப்பி வைக்கிறார்கள். என்னென்னமோ சொல்லுகிறார்கள், இதை சுருக்கமாக சொல்கிறோம். என்னென்னமோ சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களை எப்படி சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே வெறுப்பு ஏற்படும், அவர்களை சிரச்சேதம் செய்வார்கள், அவர்களை இறுக்கமடைவார்கள் என்ற எண்ணத்தோடு பல வகையான குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சொல்கிறார்கள். மன்னர் அழைத்து விசாரிக்கிறார். எங்களுக்கு வழிகாட்டலே எங்களுடைய நபியினுடைய வாழ்க்கையும் குர்ஆனும் தான் என்று சொன்னவுடன் குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்களை ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார். நீங்கள் யாரை உயர்ந்தவர்களாக மதிக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஜீசஸ், அவருடைய தாய் மேரி மாதா, அவர்களுடைய பெயரிலே ஒரு சூறாவே இருக்கிறது, அதை நான் ஓதுகிறேன் என்று சொல்லி சூரா மரியமை ஓதி காட்டுகிறார். சூரா மரியமை ஓத ஓத அந்த அரசவையிலே உட்கார்ந்திருந்த அத்துணை மந்திரி பிரதானிகளும் அரசரும் என்ன செய்கிறார்கள்? தேம்பி தேம்பி அழுகிறார்கள். காரணம், தத்ரூபமான செய்திகள் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறார். ஹிஜ்ராவுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. அந்த நேரத்தில் அந்த மன்னர் நஜ்ஜாஷி என்ன சொன்னார் தெரியுமா? நான் இப்போது மன்னராக இருக்கிறேன், இந்த பொறுப்பு மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் இப்போதே நான் மக்காவுக்கு சென்று முஹம்மதின் காலை என் தலையில் சுமந்து அவருக்கு வழிபட்டு நான் முஸ்லீமாக மாறிவிடுவேன் என்று சொன்னார். அவ்வளவு அற்புதமான, அதாவது உலகளாவிய அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று அகதிகளாக வாழக்கூடிய மக்களினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அந்த நாட்டினுடைய மன்னரினுடைய உள்ளத்தையே அசைத்து பார்க்கிறது. அதன் காரணத்தினால் அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகிறார். பிற்காலத்திலே அவர் முஸ்லீமாக மாறினார். இன்றைக்கும் ஷாஃபியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயிப் ஜனாசா என்று சொல்லப்படக்கூடிய எங்கோ இறந்து போனவர்களுக்காக ஜனாசா முன்னால் இருப்பதாக நியத்து வைத்துக் கொண்டு ஜனாசா தொழுகிறார்களே, அந்த ஜனாசாவுக்குரிய ஆதாரமே நஜ்ஜாஷி மன்னருக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்த அந்த தொழுகை தான் ஆதாரம். வேற யாருக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா நடத்தினதில்லை. அவர் ஒரு முஃமின், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உண்மையான முஸ்லீம் என்பதை நபி அவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அந்த காயிப் ஜனாசாவை நடத்தினார். ஹிஜ்ரத் என்ற இந்த பயணம் உலகளாவிய அடிப்படையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக புரிய முடிகிறது. ஹிஜ்ரி 5வது வருடத்திலே நடைபெற்ற இந்த ஹிஜ்ரத் பயணம் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கியது. இந்த ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அப்படி ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? மக்கா நகரத்தினுடைய இளவரசி என்று சொல்லலாம், அபூ சுஃபியான் என்ற மாபெரும் தலைவரினுடைய வீட்டு பெண்ணாக இருக்கக்கூடிய உம்மு ஹபீபா. அவர்களுடைய அசல் பெயர் ரம்லா என்று சொல்லப்படும். ரம்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்ற மனிதரை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹபீபா என்ற ஒரு குழந்தையை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றதற்கு பிறகு பெற்றெடுக்கிறார்கள். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு கப்பலிலே ஏறி கடல் பயணம் செய்து பழக்கமே இல்லாத அந்த பயணத்தை மேற்கொண்டு அபிசீனியாவுக்கு சென்று அங்கே ஒரு அகதியாக வாழ்ந்து தங்களுடைய இன்ப சுகங்கள் அனைத்தையும் இழந்து எந்த ஆதரவும் இல்லாமல் கணவனே என்னுடைய ஆதரவு என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அம்மையார்
அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார், ஹபீபா என்ற பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையை பெற்றதற்கு பிறகு உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் யார் தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய ஸைனப் பின் ஜஹஷ் அவர்களுடைய சகோதரர் தான் அவர். அவருடைய இன்னொரு சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ஒரு உயர்ந்த சஹாபி. இன்றைக்கும் உஹது போர்க்களத்திலே, போர்க்களம் நடைபெற்ற இடத்திலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடக்கவிடத்தை பார்க்கலாம். பெரிய ஒரு கட்டத்துக்குள் 70 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருப்பார்கள். இன்னொரு சின்ன கட்டத்துக்குள் 3 சஹாபாக்கள் அடக்கியிருப்பார்கள். அவர்களில் ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர், இன்னொருவர் ஹம்சா, இன்னொருவர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹும். இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ். அவருடைய சகோதரராக இருந்தவர் தான் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ். இவர் அந்த அபிசீனியாவுக்கு சென்றதற்கு பிறகு அவருடைய மனம் மாறுகிறது. தன்னுடைய மனைவியிடத்தில் வருகிறார். நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன், இந்த நாட்டு மக்களினுடைய கலாச்சாரத்தை நேசிக்கிறேன், நான் கிறிஸ்துவராக மாறிவிடலாம் என்று நினைக்கிறேன், நீயும் இந்த மதத்துக்கு வந்துவிடு, நான் முஸ்லீம் மதத்தை விட்டு மாறிவிடலாம் என்று சொன்னபோது உம்மு ஹபீபாவுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். தன்னுடைய முழு ஆதரவும் என்னுடைய அன்பு கணவர் தான் என்னுடைய அரவணைப்பு, எனக்கு ஆதரவு என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த அம்மையார் பச்சிலம் குழந்தையை கையிலே வைத்திருக்கிறார்கள். கணவர் வந்து சொல்கிறார், நீ முஸ்லீமாக மாறினால் என்னுடைய மனைவியாகவா, இல்லை என்றால் என்னுடைய ஆதரவு உனக்கு இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையிலே அந்த அம்மையார் இருந்திருப்பார்கள் என்பதை சற்று சிந்திக்கும் போது, அந்த அம்மையார் அவ்வளவு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த மனைவியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அம்மையார் உரமேறிய உள்ளம் கொண்ட உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக அந்த அம்மையார் சொன்ன அந்த வார்த்தைகள் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறந்த பாடம். சற்று முன்பு ஹஸ்ரத் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், படம் பார்த்து விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அம்மா, ஜும்மாவுடைய நேரம் படம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கிறாரு, ஜும்மா போச்சு, ஆனாலும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் பேசிட்டு போன அந்த வார்த்தை இருக்கிறதே, ஈமானை காட்டில் படக்க விட்ட வார்த்தை அல்லவா? அப்படிப்பட்ட பெண் குலத்தில் பிறந்த உம்மு ஹபீபாவினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தவள் நான். உபைதுல்லாஹ், நீ எப்போது திரும்ப இருளுக்கு அழைக்க வேண்டும் என்று என்னை நினைக்கிறாயோ நிச்சயமாக என்னால் வர முடியாது. நானும் என்னுடைய குழந்தையும் இந்த ஊரிலே இருந்து பசியாலும் பட்டினியாலும் ஆதரவு அற்ற நிலையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து அர்ப்பணித்து நான் செத்து மடிந்தாலும் பரவாயில்லை, ஈமானை விட்டுவிட்டு உன்னோடு ஒரு காலம் வரமாட்டேன், இங்கிருந்து என் கண்ணுக்கு முன்னால் நிற்காதே, சென்று விடு என்று துரத்தி அடித்தார். நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான வார்த்தை, ஒரு ஆணித்தரமான ஈமானுக்குரிய வார்த்தை இது. ஹிஜ்ரத்தின் போது ஏற்பட்ட அந்த நெருக்கடியை சமாளித்த அந்த அம்மையாரினுடைய இந்த வார்த்தை சர்வதேச அளவில் நாம் சற்று சிந்திக்கும் போது எவ்வளவு பெரிய பயங்கரமான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் ஈமான் தான் என் உயிர் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறதா இல்லையா? கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தின் மூலம் நமக்கு கிடைத்த பாடங்கள் ஏராளம். முக்கியமாக நம்ம ஹிஜ்ரத்தை பற்றி, ஹிஜ்ரத் அப்படின்னு சொன்னாலே நம்ம மெயினாக பேச வரக்கூடிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பயணம் தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். இதைத்தான் ஒரு பாடமாக ஆக்கி இன்றைய இஸ்லாமிய காலண்டர் முறை இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கும் நமக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்களே, அந்த ஹிஜ்ரத் பயணம் முழுக்க முழுக்க அதிகமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணம் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம். இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே ஒன்று திட்டமிடல். ஒரு முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் திட்டமிடல், மஷ்வரா என்பது மிக மிக முக்கியமானது. திட்டமிடல் என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த மஷ்வரா, ஆலோசனை என்ற ஒரு வார்த்தையில் ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். நல்லடியார்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது வஅம்ருஹும் ஷூரா பைனஹும் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுடைய காரியங்களை எப்படி அவர்கள் நிகழ்த்துவார்கள் என்று சொன்னால், தங்களுக்கிடையே
எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய முக்கிய பயணத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திட்டமிடல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசினியாவுக்கு மக்கள் ஹிஜ்ரத் பண்ணி போற சமயத்தில் கூட அவர்களும் சேர்ந்து போன அந்த வரலாறை பார்க்கிறோம். ஆனால் ஊரின் முக்கிய மனிதர் அபூபக்கரை போன்ற ஒரு நல்லவர்களை இந்த ஊர் இழந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பிணையாக அவர் தன்னை ஆக்கிக் கொண்டு ஜாமீன் பொறுப்பெடுத்துக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை ஊருக்கு அழைத்து வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யா ரசூலல்லாஹ், நாமும் ஹிஜ்ரத் பண்ணி போலாமே என்று சொல்லும்போது, இல்லை, அதற்கென்று ஒரு நேரத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன், அதற்கென்று ஒரு நேரத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும்போது அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம், அதற்கு நீ தயாராக இரு என்று சொன்னார். அதற்கு நீ தயாராக இரு என்று சொன்னார். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? படிப்பினை என்ன தெரியுமா? ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு சமூகத்துக்கோ தலைவராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தன்னுடைய குடிமக்கள், தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனைத்தான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் தன்னுடைய நலத்தை பிற்படுத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சில நாடுகளில் பார்க்கிறோம், அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓடி போறார். நடக்குதா இல்லையா? சமீப காலத்தை ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. அவரை நம்பிய குடிமக்கள், அவர் போட்டு போட்டவர்கள் எல்லாம் உள்ளூர்ல தான் இருப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். தலைவர் தப்பிச்சிருவார் எப்படியோ, குடிமக்களும் அவர்களுடைய தொண்டர்களும் கஷ்டப்படுவாங்க. இதுதான் காலம் காலமாக எல்லா பகுதிகளிலும் நடைபெறக்கூடிய விஷயம். அவர் தப்பிக்கணும்னு நினைக்கும் போதே தனி பிளைட் முடிச்சு கூட அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் நபியினுடைய வாழ்க்கையிலே சர்வதேச கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு நீ தலைவராக இருந்தால், ஒரு சமூகத்துக்கு நீ தலைவராக இருந்தால், ஒரு ஊருக்கு நீ தலைவராக இருந்தால், ஒரு நாட்டுக்கு நீ தலைவராக இருந்தால், உன்னுடைய நலனை நீ பிற்படுத்தி உன்னுடைய குடிமக்களின் நலனை முற்படுத்துவாயாக. இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அவர்களுக்கு என்று கடுமையான தேவை இருந்தாலும் பிறரின் நலனை முக்கியத்துவப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் இல்லையா? இந்த பாடத்தை இந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்திற்கு சஹாபாக்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டு நபி அவர்கள் கடைசியாக பயணம் செய்தார்கள். பாருங்கள், இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. முஸ்லிமாக இருந்தாலே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஈசா, பிறர் நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும், தன்னுடைய நலனை பிற்படுத்த வேண்டும். தனக்கு சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு போதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சஹாபாக்களை மதீனாவுக்கும் அபிசினியாவுக்கும் அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், நபி அவர்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்த மாவீரர், இரும்பு மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களும் கூட என்ன செய்தார்கள்? தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு ஹிஜ்ரத்துக்கு சென்று விட்டார்கள். அங்கே இருக்கிறது யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய குடும்பத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார் இவ்வளவுதான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், நீ தயாராக இரு, நாம் ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்போ வருமோ உடனே நாம் பயணம் புறப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே நபி அவர்கள் சொன்ன அந்த உத்தரவுக்கு இணங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹிஜ்ரத் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தில் ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நாம் இழந்து விட்ட ஒரு பாடம். இன்னைக்கு அந்த விஷயத்தில் கவனமே இல்லாமல் இருக்கக்கூடிய பாடம். அது என்ன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பின்னடைவுக்கு காரணம் என்ன தெரியுமா? படிப்பு இல்லை, சரியான அரசியல் அமைப்பை நாம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஆற்றல் நம்மிடத்திலே இல்லை. காரணம் என்ன? அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. 20 வயசு 18 வயசுக்கு மேலே தான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக நினைச்சிருது 2 வருஷம் 3 வருஷத்தை முற்படுத்தி போட்டு பாஸ்போர்ட் எடுத்துறது.
வயசு வந்துருச்சு, நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி படிப்பில்லாமல் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளின் அடிப்படையிலே சம்பாத்தியம் மட்டும்தான் குறிக்கோள், சமூகத்தினுடைய நலனை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற போது எப்படி சொல்றான் தெரியுமா? வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைல். அல்லாஹ் சொல்கின்றான் வஅஇத்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின், உங்களால் அடுத்த மக்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஆற்றலை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம சமூகத்தினுடைய ஒரு நலன் ஒரு விஷயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நலனை பெறக்கூடிய வகையிலே அந்த ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது படிப்பாக இருக்கலாம், அது அதிகாரமாக இருக்கலாம், அல்லது செல்வமாக இருக்கலாம். எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் அந்த ஆற்றலை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறை நமக்கு அழகான பாடமாக அமைந்திருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அதற்கென்றே 2 ஒட்டகங்களை வாங்கி தனிப்பட்ட முறையிலே அதற்கு வேலைக்காரர்களை வைத்து வளர்த்தார்கள். நபி உத்தரவு போட்டவுடன் நபி அவர்கள் பயணம் செய்வதற்கும் நான் பயணம் செய்வதற்கும் 2 ஒட்டகங்கள் தேவை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த பயணத்திற்காக திட்டமிட்டு செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய அழகான பாடம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிக மிக முக்கியமானது என்பதை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு வருகிறது, ஹிஜ்ரத் செய்து செல்லுங்கள் என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? ஹிஜ்ரத் செய்து செல்லக்கூடிய அந்த சமயத்தில் நபியருடைய அருமையான ஒரு பண்பு, அவருடைய ஒரு நம்பிக்கை தன்மை, சிறுபிராயத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றி வந்த ஒரு அழகான பெயர் அஸ்-சாதிக், உண்மையாளர், அல்-அமீன், நம்பிக்கையாளர். இந்த 2 அற்புதமான பெயருக்கு சொந்தக்காரராக நபி அவர்கள் இருந்தது யாரோ ஒருவர் திடீரென்றார் போல மேடையில் அழைத்து கொடுத்த சிறப்பு பெயர் அல்ல. அது சிறுபிராயத்திலிருந்து நபி அவர்கள் ஒழுக்கத்தோடும் நல்ல அஹ்லாக்கோடும் நடந்து கொண்ட ஒரு நற்குணத்துக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பெயர் தான் அல்-அமீன், அஸ்-சாதிக் என்ற திருப்பெயர்கள். நபி அவர்களுடைய அந்த புனிதமான அந்த பெயருக்கு ஏதுவாக நபி அவர்கள் யாரிடத்திலும் எந்த பொய்யும் சொன்னது கிடையாது, யாருக்கும் எந்த ஏமாற்றையும் வெளிப்படுத்தியது கிடையாது, யாரையும் ஏமாற்றியது கிடையாது. எனவே அந்த காலத்திலே பேங்க் முறை இல்லாத ஒரு விஷயம், வங்கி முறை இல்லாத ஒரு காலம். நபி அவர்களை போன்ற நம்பிக்கை தகுந்த ஒரு மனிதர்களிடத்திலே தான் செல்வத்தை கொடுத்து வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலம் அந்த மக்களினுடைய வெறுப்புக்குள்ளானவர்களாக இருந்தாலும் நபி நம்பிக்கையாளர் என்ற விஷயத்தில் கொஞ்சம் கூட அந்த மக்களிடத்திலே தளர்ச்சி இல்லை. நபி உண்மையாளர் என்ற விஷயத்தில் எந்த விதமான சந்தேகமும் அந்த மக்களிடத்திலே கிடையாது. எனவே அந்த மக்கள் நபி அவர்களை பகையாக நினைத்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியிடத்திலே தான் பொருளாதாரத்தை கொடுத்து வைத்தார்கள். அந்த கொடுத்து வைக்கப்பட்ட அந்த பொருளை மட்டும் நபி அவர்கள் நினைத்திருந்தார். நபி அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை நபி அவர்கள் ஒரு காலம் கனவிலும் கூட நினைக்க மாட்டார்கள். அந்த அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நினைத்திருந்தால் மக்கா நகரத்தினுடைய பெரும் தனவந்தர்களுடைய ஒரு பெரும் சொத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்ன செய்திருக்க முடியும்? மதீனாவுக்கு தப்பித்து சென்றிருக்க முடியும். ஆனால் நபி அவர்கள் அப்படி நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் மாட்டார்கள். அப்படி நினைக்க மாட்டாங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான நிலைமை தாருன் நதுவா என்ற அந்த மண்டபத்திலே ஒன்று கூடி மக்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையிலே செய்த முடிவு என்ன தெரியுமா? முஹம்மத் அவருடைய தலையை யார் அப்படியே கொலை செய்த நிலையில் தலையை கொண்டு வந்தாலும், உயிரோடு பிடித்து கொண்டு வந்தாலும் 100 ஒட்டகங்கள் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும். சாதாரண பரிசல்ல அது. 100 ஒட்டகங்கிறது சாதாரண பரிசல்ல, பெரிய பரிசு. அந்த பரிசை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒவ்வொருவரும் போட்டி போடுகிறார்கள். அதிலே அந்த ஊரினுடைய வாலிபர்கள் எல்லாம் தங்களுடைய பங்குக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு ஷைத்தான் மனித உருவத்தில் வந்து ஆலோசனை சொன்னான். யாராவது ஒருத்தர் முகம்மதை கொலை செஞ்சாதான் பனு ஹாஷிம் கிளையார்கள் பழிவாங்க முடியும். ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை குடும்பத்திலையும் ஒவ்வொரு வாலிபரை தேர்ந்தெடுங்கள், எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் முகம்மதை கொலை செய்யுங்க, அப்ப யாரையும் பழிவாங்க முடியாது என்று சொன்னார். அதே மாதிரி எல்லா வாலிபர்களையும் தேர்ந்தெடுத்து
நல்ல மதுவை கொடுத்து பளபளக்கின்ற கூர்மையான வாளை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி நிற்க வச்சுட்டாங்க. காலை நேரத்தில் அதிகாலை நேரத்துக்காக வேண்டி வெளியே வருவார். அப்போ எல்லாரும் சேர்ந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது வஹீயின் மூலமாக தெரிவிக்கப்பட்டு நபி அவர்கள் மதிய நேரத்துக்கே வந்து போய் அபூபக்கர்ட்ட இன்னைக்கு நைட்டு நம்ம ஹிஜ்ரத் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அபூபக்கர் எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை கூப்பிட்டாங்க. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். சர்வதேச கண்ணோட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களில் ஒரு முக்கியமான பாடம் நம்பிக்கை தன்மை. எந்த ஒரு நிலையிலும் ஒரு முஃமின் தன்னை நம்ப தகுந்தவன் அல்ல என்ற ஒரு நிலையை உருவாக்கிவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலும் நாம் நம்ப தகுந்த அமீனாக இருக்க வேண்டும். நபியினுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழிகாட்டலில் மிக முக்கியமாக அமானிதம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா ஈமான லிமல்லா அமானத்தலகு, யாரிடத்திலே அமானிதத்தை பாதுகாக்கும் தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த காரியத்தை நபி அவர்கள் சொன்ன போதனையாக மட்டும் இல்லாமல் செயல்படுத்தி காட்டினார்கள். அலியை அழைத்தார்கள். அலி, நாளைய தினம் நான் இந்த ஊரை விட்டு பயணமாகி விடுவேன். நாளைய தினம் எழுந்ததற்கு பிறகு யார் யாருடைய சொத்து செல்வம் என்னுடைய கையிலே இருக்கிறது என்ற லிஸ்ட் இது இருக்கு. இதை எல்லாருடைய கையிலையும் அவரவர்களுடைய சொத்துக்களை செல்வங்களை ஒப்படைத்து விட்டு அடுத்த நாள் பயணமாகி என்னிடத்திலே வந்து சேர்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபி அவர்கள் எப்போதும் போர்த்தி தூங்கக்கூடிய அந்த பச்சை போர்வையை தூங்கிட்டு நல்லா போர்த்திட்டு நல்லா தூங்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாசலை லேச திறக்கிறாங்க. போதையினுடைய அந்த உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் மயங்கி போன நிலையில் இருக்கும்போது, தோழர்களே, அருமையான பெருமக்களே, நம்ம கையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆயுதம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆனுடைய வசனங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். கீழே ஒரு புடி மண்ணை அள்ளினார்கள். சூரா யாசீனுடைய ஆரம்ப 9 ஆயத்துக்களை ஓதுகிறார்கள். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று ஓதுகிறார்கள். வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தன் வ மின் கல்பிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். ஃபூ என்று ஊதி எல்லோருடைய தலையிலும் படக்கூடிய வகையிலே அந்த மண்ணை அள்ளி தூவுகிறார்கள். அனைவரும் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். யாருடைய சுய நினைவும் அங்கே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிளந்து கொண்டு அந்த அணியை பிளந்து கொண்டு வெளியே என்ன செய்கிறார்கள்? சென்று விடுகிறார்கள். நிம்மதியாக சென்று மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி சௌர் என்ற குகையிலே நபி அவர்கள் சென்று 3 நாட்கள் பதுங்கி இருக்கிறார்கள். இங்கே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? நபி அவர்கள் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் யாருக்கு என்ன செல்வங்களை உரியவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லாமல் சென்றிருந்தால் கூட யாரும் குற்றமாக நினைக்க மாட்டார். அவருடைய நிலைமை அப்படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வளவு இக்கட்டான நிலைமையிலும் கூட அடுத்தவனுடைய காசை நான் ஏமாற்றி விட்டேன் என்ற ஒரு அவப்பெயர் வரலாற்றிலே என் மீது எந்த களங்கமும் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் அனைவரிடத்திலும் கொடுக்க சொல்லி அலி அவர்களை ஏற்பாடு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்று இரவு நான் ரொம்ப நிம்மதியாக உறங்கினேன் என்று சொல்கிறார்கள். நிம்மதியாக உறங்கினேன் என்று சொன்னார். அலி அவர்களே, வெளியிலே எதிரிகள் பளபளக்கும் கூர்மையான வாளோடு காத்திருக்கும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்று சொன்னால் அடுத்து பழிவாங்க நினைப்பது உங்களை தானே. ஏடா கூடமா உங்களை கொலை செஞ்சுட்டா நீங்க என்ன செய்வீங்க? எப்படி நீங்க நிம்மதியா அன்னைக்கு தூங்குனீங்க என்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்றைக்கு தான் நான் ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையிலே தூங்கினேன். ஏன் தெரியுமா? நபி அவர்கள் என்னிடத்திலே அந்த சொத்துக்களை ஒப்படைத்து செல்வங்களை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு என்னை வந்து சந்திப்பாயாக என்று சொன்னார்கள். நிச்சயமாக இந்த மக்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் நபி அவர்களுடைய இந்த வார்த்தைக்கு பிறகு நபி அவர்களை சந்திப்பதை விட்டும் இந்த மக்களால் என்னை தடுக்க முடியாது. நிச்சயம் என்னுடைய நபியை நான் சந்திப்பேன் என்ற நிம்மதியோடு நான் அன்றைக்கு இரவு உறங்கினேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்.